உங்களுடைய ஆசைகள், கனவுகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சுட்ருப்பீங்க. நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. நான் சொல்ல போற இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் சீக்கிரமா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நான் ஜெயஸ்ரீ. ஐ அம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்போனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்பதான் வீடியோஸ் உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும். சரி, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நீங்க விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நடக்க போகிற விஷயம் நடந்துட்டதா மனசுக்குள்ளார கற்பனை பண்ணுறது. எதுக்காக இதை கற்பனை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆழ் மனசில் நிறைய எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை நம்பிக்கைகளும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் எங்கே நம்மளுக்கு அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி கடந்த காலத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகள்னால நம்மளுக்குள்ளார நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான நம்பிக்கைகள் நம்முடைய ஆழ் மனசில் இருக்கும். நம்முடைய ஆழ் மனசு எது தீவிரமாக நம்புதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஒரு பக்கம் நம்ம கடந்த கால விஷயங்கள்னால நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். ஸோ ரெண்டுமே இப்படி கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நடக்கிறதில்ல. ஸோ அதுக்காக தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் இருக்க அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள்னால ஏற்பட்ட எதிர்மறை நம்பிக்கைகள் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். புதிய நல்ல நம்பிக்கைகள் உருவாக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆழ் மனசில் நல்ல நம்பிக்கைகள், பாசிட்டிவான நம்பிக்கைகள் உருவாக ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். சரி, ஆழ் மனசில் எப்படி நல்ல நம்பிக்கைகளை உருவாக்குறது, எப்படி பாசிட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, விஷுவலைசேஷன்னா என்ன? நம்ம ஆசைப்படுற விஷயம் நடந்துட்டதா கற்பனை பண்ணுறது தான். சரி, சில பேருக்கு இது என்னால் கற்பனை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நடந்துட்டதா நீங்கள் எழுதுங்க. என்னென்னு எழுதுறது? சப்போஸ் ஒருத்தங்க வேலைக்கு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுங்க. என்ன அப்படின்னா, சப்போஸ் அந்த வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க? உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அந்த வேலையை பற்றி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் ஜாப், இதுதான் டெசிக்னேஷன், இதுதான் சேலரி, இதுதான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், இதுதான் ப்ரமோஷன், அப்புறம் வேறு என்ன சொல்லுவீங்க? இந்த கம்பெனி இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி தான். ஸோ இத்தனை விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க தானே? அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் ஆசைப்படுற வேலை கிடைச்சிட்ட மாதிரியும் இந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி வேலைக்கு போகணுன்னு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதை எழுதுங்க. எழுதிட்டு டெய்லி காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே, பெட்லேருந்து எந்திரிச்ச உட்காந்து உடனே நீங்கள் எழுதியிருக்கிற அந்த பேப்பரை எடுத்து படிங்க. மனசுக்குள்ளார படிங்க. அந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த கம்பெனி பேர், நீங்கள் உங்களுடைய வேலை, அடுத்து என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப், அடுத்து உங்களோட சம்பளம், எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதை படிங்க. படிச்சுட்டு மனசுக்குள்ளார, இந்த வேலை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏனென்றால் நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது, நான் தினமும் மகிழ்ச்சியாக வேலைக்கு செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷனை 2-3 தடவை மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்தது கண்ணை மூடி உங்களுடைய அந்த வேலையை பற்றின கொஞ்சம் நேரம் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை விஷுவலாக ஒரு சினிமா மாதிரி சீன் பை சீன் மனசுக்குள்ளார நினச்சி பாருங்கள். கம்பெனி இருக்கிற இடம், நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி, உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸு, உங்கள் டேபிள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கற்பனை பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கற்பனை பண்ணிகிட்டே இருங்க. ரைட்? அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வேலையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை திறந்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை படிக்கிறப்போ அது மனசில் ரெஜிஸ்டர் ஆகும். விஷுவலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி இதே மாதிரி பண்ணுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உட்காந்தோன்னே அந்த நீங்கள் பேப்பரில் எழுதியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸை படிங்க, அஃபர்மேஷனை சொல்லுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். டெய்லி இது காலையிலையும் செய்யுங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இது செய்யுங்க. எதுக்காக இந்த 2 டைமில் செய்ய சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் மனசில் எண்ணங்கள் கம்மியாக இருக்கும். ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் நம்மளுடைய மனசு இருக்கும். அந்த ஸ்டேட்டில் நம்ம சொல்கிறப்போ நம்மளுடைய ஆழ் மனசில்
அது எந்த தடங்களும் தடையும் இல்லாமல் அது ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நாள் இந்த வேலை கிடைக்கல, இது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிற எதிர்மறை நம்பிக்கைகள்லாம் பிரேக் ஆகி நல்ல புதிய நம்பிக்கைகள் மனசில் உருவாக ஆரம்பிக்கும். ஆழ் மனசு அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆழ் மனசு எதை நம்புதோ அதை நிஜமாக்கிறதுக்கான சாத்தியங்களை நம்முடைய ஆழ் மனசே அது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சரி, ஒரு பக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு சைட் பை சைடு உங்களுடைய முயற்சிகள் அதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை உங்கள் முயற்சி பலன் அளிக்காமல் போகலாம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ உங்களுடைய முயற்சிகள் பலன் அளிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாசிட்டிவான நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு தான் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக். ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க வேறு. ஸோ அவங்களுக்கு சரியாக அமையவே இல்லை. தொடர்ந்து அவங்க இந்த விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸை பண்ண அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க எதிர்பார்த்த ஸ்டாண்டர்டுக்கு, எதிர்பார்த்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த டீச்சர் வேலை அவங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலைக்கு இப்போ போயிட்டுருக்காங்க. இட்ஸ் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ அதற்கு தேவையான இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கையும் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க விஷயங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.